ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய யோசனைகள் எல்லாம் புரியாமலா நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன்? உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எனக்கு புரியும். நீ எதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறாய், என்னென்ன உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் உனக்கு தெரியாமலோ உனக்கு பிடிக்காமலோ உன்னுடைய வாழ்க்கையில் அசிங்கமான விஷயத்தையோ நான் தரமாட்டேன். எல்லாம் உனக்கு பிடித்து எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒத்து போகும் விஷயங்களை மட்டும்தான் நான் கொடுப்பேன். அலட்சியம் இங்கிருக்கும் பலருக்கு வாழ்க்கையில் அலட்சியம். வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாது. ஆனால் ஒரு தெய்வம் மனம் இறங்கி நீ இந்த விஷயத்தை செய், அந்த விஷயத்தை செய், இந்த விஷயம் செய்தால் முன்னேறுவாய், அந்த விஷயம் செய்தால் முன்னேறுவாய் என்று சொன்னால் அந்த தெய்வத்தை அலட்சியம் செய்வது. அப்படித்தான் நீயும் ஒவ்வொரு நாளும் அலட்சியம். தெய்வத்தை அலட்சியம் செய்தால் எந்த அளவுக்கு பாவம் என்று தெரிந்தும் அலட்சியம். உன்னுடைய வாழ்வில் எல்லா நிமிஷத்திலேயும் வாழ்க்கையில் அலட்சியம். அலட்சியத்தோடு எப்பொழுதுமே இருக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நலங்களும் வளங்களும் நிறைய வரும் நேரம்தான் இது. நீங்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் இன்பத்தோடு இருப்பீர்கள். புரிந்ததா? இன்றைய நாளை வைத்தோ இன்றைய நான் சொல்லும் விஷயங்களை வைத்தோ எதையுமே நீங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் என்பதை நீங்களாகவே முடிவு செய்யாதீர்கள். கொஞ்சம் முடிவெடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு படம் போட்டு காட்டவில்லை, வெறும் வார்த்தையால் உங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்பதை சொல்கிறேன். அப்படியே சொல்லும் என்னுடைய வார்த்தைகளை நம்புங்கள். நம்பி உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்று நம்புங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் அவசியமோ எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும். காலம் நிச்சயம் உன்னுடைய அனைத்து விதமான கவலைகளுக்கும் பதில் கொடுக்கும். உன்னுடைய கவலைகள், உன்னுடைய மனக்குழப்பங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்தது. உன்னுடைய கவலைகள் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்காது. உன்னுடைய கவலைகள் எல்லாமும் முடிந்தது. உன்னுடைய கவலைகள் முடிந்து சந்தோஷங்களோ துவங்கிவிட்டது. இப்பொழுதுதான் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? எல்லா விஷயத்தையும் போட்டு பயந்து நடுங்கி வாழ்க்கையில் நீ தோற்றுவிடுவோம் என்று நம்புகிறாய். தோற்பவன் எப்படி தெய்வ பக்கத்தில் இருக்கும்? ஜெயிப்பவனுக்குத்தானே பக்கத்தில் இருக்கும். கெட்டவன் பக்கத்தில் எப்படி தெய்வம் நிற்கும்? அவன் வாழ்க்கையில் ஒரு கெட்டவன் ஜெயிப்பது போல இருக்கும். ஆனால் அவன் எப்படி ஜெயிப்பான் தெரியுமா? குறுக்கு வழியில். அதனால் அவனுக்கு பெரிய பெரிய நஷ்டங்கள் தான் வரும், பெரிய பெரிய மனபாரங்கள் தான் வரும். புரிந்ததா? நீ என்றுமே நீயாக இரு. என்றுமே உன்னுடைய வாழ்வில் இன்பங்களும் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான மாற்றங்களும் கிடைக்கத்தான் ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்துவிட்டேன். ஏற்பாடுகள் அனைத்தும் நல்லபடியாக நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை செழிப்பாகவும் அற்புதமாகவும் நடத்தி உன்னை வாழ வைப்பேன். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். யோசித்து சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் சொல்லும் விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படு. நீ செய்யப்போகும் விஷயங்கள், இனிமேல் செய்யப்போகும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இன்பத்தையே உன்னிடம் சேர்க்கும். இதுவரைக்கும் எது வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் தவறான விஷயங்கள் கிடைத்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலத்தில் உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடக்கத்தான் போகிறது. வெறுக்காதே. யாரையும் எப்பொழுதும் எல்லா நாளும் வெறுக்காதே. வெறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றை மனதுக்குள் வைத்தும் கொள்ளாதே.
வாழ்க்கையில் எல்லாம் நலம், எல்லாம் வளம், எல்லாம் தேவைகளுக்கு கிடைக்கும். இதுதான் இப்பொழுது இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை. இப்பொழுது உன்னிடம் எதுவுமே இல்லாமல் விரக்தியோடு உன்னுடைய வாழ்க்கையை கடப்பதற்கு நீ பெரிய அளவில் போராடலாம். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நாம் இதற்கு தானா போராடினோம், கொஞ்சம் நன்றாக யோசித்திருந்தோம் என்றால் வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்குமே, கொஞ்சம் நம்ம தெய்வத்துடைய பேச்சை கேட்டிருந்தால் நல்லது நடந்திருக்குமே என்று நீ நினைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் திருப்தியாகவும் அற்புதமாகவும் நடக்கத்தான் போகிறது. தொடர்ந்து முயற்சி செய், நான் இருப்பேன். தொடர்ந்து முயற்சி செய்பவர்களுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன். முயற்சி செய்பவன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தோல்வி அடைவதல்ல, எல்லா நாளும் ஜெயிக்கிறான். முயற்சி செய்பவன் எல்லா கிழமையிலேயும் எல்லா தினத்திலேயும் அவனுக்கு ஓய்வில்லாமல் அவன் போராடி கொண்டு இருக்கிறான். நீ போராடு, உன்னுடைய வாழ்க்கையிலும் எந்த குறையும் வராது. நீ ஜெயிக்க போவது உறுதி. அதை மற்றவர்கள் வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க மாட்டாய், தோற்று போவாய், தேவையில்லாமல் முயற்சி செய்கிறாய், அப்படி இப்படி என்று அவரவர்கள் வாய்க்கு வந்தது போலெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு திட்டங்களிலேயும் ஒவ்வொரு விஷயங்களிலேயும் ஒவ்வொரு திட்டத்தையும் அற்புதமாக போட்டு வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பாகவே அமைத்து உனக்கு கொடுப்பேன். எதுவும் கவலை இல்லாமல் பொறுமையாக செயல்பட்டால் எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த வாக்கின் மூலமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன விஷயத்தையெல்லாம் நீ எதிர்கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும், இதுவரைக்கும் என்ன செய்தாய், இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் தானாக என்னென்னலாம் நடக்கும் என்பது எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். இதற்குமே என்ன வேண்டும், எல்லாமும் உனக்கு நல்லதுதான், எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அருமையானதுதான், எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பானதுதான். இன்று கஷ்டமாக இருக்கும், நாளை நாம் அன்று செய்தது சரிதான், அன்று தெய்வம் நம்மளை இந்த மாதிரியான வாழ்க்கைக்குள் தள்ளியது சரிதான் என்று உன்னுடைய மனமே சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.